வருகை தந்த அவர்களை நம்முடைய சேகரத்தின் சார்பாகவும் திருச்சி சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஐயா அவர்கள் தெளிவாக எளிமையாக குறுகிய அழகான செய்தியை கொடுப்பதிலே சிறந்த வல்லவர்கள். அப்படின்னா சீக்கிரமாக முடிச்சிருவாங்கன்னு அர்த்தம். ஏன்னா எல்லோரும் வீசிட்டு இருக்கிறத பார்த்தா எப்போ வீட்டுக்கு போகலான்னு இந்த மாதிரி இருக்குது. அழகான கனமையரவர்கள் மத்தியிலே தேவ செய்தி கொடுக்க இருக்கிறார்கள். செய்திக்கு முன்னதாக நாம் ஒரு 394வது பாடல் என்னாலுமே துதிப்பான் என்ற பாடலை பாடுவோம். உன்னதனார் செய்த என்னால் வரையிலே உன்னதனார் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாதே என்னாலுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தாரும் பாவங்கள் எத்தனையோ பாலான நோயை அகற்றி குணமாக்கி பாலான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி என்னாலும் துதிப்பாய். எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே எத்தனையோ கிருபை பித்தமுனை மோடி சுட்டினதுமன்றி பித்தமுனை மோடி சுட்டினதுமன்றி நித்தியமான ஜீவனை மீட்டதால் என்னாலும் துதிப்பாய். நன்மையால் உன் வாயை நிறைத்தாரே பூர்த்தியாய் நன்மையால் உன் வாயை உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு ஓங்கும் இளமை போலாகவே செய்ததால் என்னாலும் துதிப்பாய். பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே பூமிக்கும் வானத்துக்கும் சமீபயமுள்ளவர் மேலவரருள் சமீபயமுள்ளவர் மேலவரருள் சாலவும் தங்குமே சத்தியமே இது என்னாலும் மன்னிப்பு மாட்சிமையா மாதேவன் அருளும் மன்னிப்பு மாட்சிமையா என்னவாயோ கிழக்குமேற்கின் தூரமே என்னவாயோ கிழக்கின் மேற்கின் தூரமே என்னில் உன் பாவம் அகன்ற தூரமே என்னாலுமே துதிப்பாய். தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடிரங்கானோ தந்தை தன் பிள்ளைகளுக்கு எந்த வேளையும் அவரோடு தங்கினான் எந்த வேளையும் அவரோடு தங்கினான் ஏற்றி பாராட்டிய தூக்கி சுமப்பாரே என்னாலும் துதிப்பாய். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தெற்கு காடுவெட்டி பரிசுத்த திருத்துவ ஆலயத்திலே பணிந்து கொள்கின்ற விசுவாச குடும்பத்தாராய் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் நிறைவாய் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள என் அன்போடு கேட்டுக்கொண்ட பேராயர் ஐயா அவர்களுக்கும் என் அன்போடு அழைத்த சேகர குருவான் அவர்களுக்கும் மண்ணின் மைந்தராகிய அருமையான ஆரோன் ஐயர் அவர்களுக்கும் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான திருச்சபை மென்மேல் வளர்ந்து பெருக ஆண்டு துணை புரிவாராக.
இந்த காலையிலே நம்முடைய பேராயர் அவர்கள் புதிய ஆலயத்துக்காக அஸ்திபாரம் விட்டதை அறிந்தேன். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ நாம மகிமைக்காக ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை நீங்கள் கட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் எல்லா தேவைகளை சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. 50 விழாவை ஆசரிக்கிறீர்கள். 22வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை, 11வது கோபுர பிரதிஷ்டை பண்டிகை, 76வது பாலர் மனமகிழ்ச்சி பண்டிகை, 46வது நற்செய்தி கூட்டங்கள், 19வது அசன ஐக்கிய விருந்து. 50 விழாக்களை கொண்டாடுகிறீர்கள். ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிகள் யாவும் மிக சிறப்பாக நடைபெற்று இறை ஆசியை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை புரிவாராக. இந்த பண்டிகை ஆராதனை பாலர் மனமகிழ்ச்சி பண்டிகை என்று இது அழைக்கப்படுகிறது. இது அறுப்பின் பண்டிகை ஆராதனை நடைபெற்றாலும் இதனுடைய பெயர் பாலர் மனமகிழ்ச்சி பண்டிகை. கடந்த ஆண்டிலே நான் இதை லேசாக சொன்னேன் என்று எனக்கு ஞாபகம் வருகிறது. ஏன்னா பேராயர் அவர்கள் நேற்று சாயந்தரம் தான் என்னிடம், ஐயா நாளைக்கு தெற்கு காடுவெட்டி சபைக்கு நான் போக வேண்டி இருக்குது, நான் மதுரையில் எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி வந்து விட்டதுனாலே நான் மதுரைக்கு செல்ல வேண்டியது இருக்குது, நீங்கள் அங்கே செல்லுங்கள் என்று சொன்னார்கள். இப்போ எந்த சபையா என்று கேட்டேன். தெற்கு காடுவெட்டி என்று சொன்னார்கள். உடனே எனக்கு இந்த கண்ணாடி புல்பிட்டு தான் ஞாபகம் வச்சது. அழகா நேர்த்தியாக செய்யப்பட்ட கண்ணாடி புல்பிட்டு ஞாபகம் வச்சு ஜீவராஜையாட்ட பேசின உடனே, ஐயா அந்த கண்ணாடியினால் செய்த அந்த புல்பிட்டு இருக்குதா அதுதான் கேட்டேன். ஆமா ஐயா என்று சொன்னார்கள். உங்கள் மத்தியிலே இந்த நாளில் நிற்பது மகிழ்ச்சி தருகிறது. பாலர் மனமகிழ்ச்சி ஆசரிக்கிறீர்கள். பாலரை மனமகிழ்ச்சிக்கு உள்ளாக்குகின்ற எந்த நிகழ்ச்சி நாம் இன்னைக்கு செய்கிறோம்? நம்முடைய திருச்சபை இது அறுப்பின் பண்டிகையாக நம்ம கொண்டாடுறோம். நல்லது. ஆண்டவர் தருகின்ற கைகளின் பிரயாசத்துக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவது நல்லது. பாலரை மனமகிழ்ச்சிக்கு உள்ளாக்குகின்ற எந்த நிகழ்ச்சியை நாம் செய்கிறோம்? இந்த நாட்களிலே திட்டமிட்டு அதற்காக எதையாயிலும் நீங்கள் செய்யலாம். பிள்ளைகளுக்கென்று ஒரு நாளிலே ஒரு நம்முடைய பாலியல் சங்கத்தை அழைத்து ஒரு நிகழ்ச்சி வைக்கலாம். பிள்ளைகளுக்கென்று சில வேத வசனங்களை அநேக சேகர ஸ்தோத்திர பண்டிகையில் வைக்கிறாங்களே அல்லவா, அந்த சில பைபிள் போர்ஷன் கொடுத்து அவங்களுக்கு பரிச்சை வச்சு அவங்களுக்கு பரிசுகள் கொடுக்கலாம். இவ்வாறு உண்மையிலேயே பிள்ளைகளை மனமகிழ்ச்சி உள்ளாக்குகின்ற ஒரு பண்டிகையின் ஒரு அம்சத்தை இதில் கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும். வரும் நாட்களிலே சபை ஊழியர் சபையின் மூப்பரோடு இணைந்து அதை நிறைவேற்றுவார்கள் என்று கர்த்தருக்குள்ளே நம்புகின்றேன். குறிப்பாக இந்த நாளிலே பல்வேறு வெளியிடங்களிலே இருந்தும் வெளிநாடுகளிலே இருந்தும் வருகை தந்துள்ளவர்கள் அனைவரை அன்போடு நான் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். ஆண்டுடைய அருள் பிரசன்னம் உங்களுடைய வாழ்விலே தங்கியிருந்து எல்லா வளமும் பெற்று வாழ ஆண்டவர் உங்களையும் வழி நடத்துவாராக. இந்த கிராமத்திலே தங்கியிருந்து இறை நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற விசுவாச குடும்பத்தாரை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய போக்குவரத்தை பாதுகாத்து உங்களுடைய கையிலும் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுவாராக. குடும்ப ஆசீர்வாதங்களே கர்த்தருடைய கருத்தலை சம்பூர்ணமாய் பெற்று தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து சுயித்திருக்க ஆண்டவர் நாள்தோறும் உங்களை கரும்பிடித்து ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக நாம் கூடி வந்திருக்கின்றோம். முதலாவதாக நாம் எதற்காக நன்றி செலுத்த வேண்டுமா? நடத்தி வந்த ஆண்டவருக்கு, நாள்தோறும் நம்மை நடத்தி வந்தபடினாலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். இதே உபாகம புஸ்தகத்தில் மோசே அந்த தன்னுடைய செய்தியை ஆரம்பிப்பார். செய்தி ஆரம்பிக்கும் போது அவர் இவ்வாறு சொல்வார். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவதைப் போல நீங்கள் இவ்விடத்தில் வருகின்ற வரைக்கும் நடத்தி வந்த வழிகள் எல்லாவற்றிலும் தேவனாய் கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்கிறார், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவதைப் போல. பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை தோளில் வச்சு, தகப்பன் பொதுவாக தோளில் வச்சு தூக்கிட்டு போவாங்க. கிராம சூழ்நிலைகளில் பார்த்தோம்னா தோளில் வச்சு தூக்கி கொண்டு செல்வார்கள். தாயார் இடுப்பில் வச்சு கொண்டு போவாங்க, தகப்பனார் தோளில் வச்சு கொண்டு போவார். இங்கே தகப்பனை உதாரணப்படுத்தி மோசே பேசுகிறார். ஒரு தகப்பன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவதைப் போல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன், உங்களை நடத்தினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்மை நாள்தோறும் நடத்தி வந்த ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே நம்மை கிருபையாக நடத்தி வந்த ஆண்டவருக்கு முதலாவது நாம் நன்றி செலுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். தந்தையாக தாயாக நம்மீது தம்முடைய பாசத்தை பொழிந்து நாடோறும் அவர் நம்மை நடத்தி வருகின்றார். ஒரு முறை சில பெண்கள் ஒரு வீட்டில் இருந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் நம்மை
தாயை போல தந்தையை போல அவர் நடத்துகிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்றெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எந்த வீட்டில் அந்த கூட்டம் நடந்துக்கிட்டு இருந்துச்சதோ அந்த வீட்டின் அந்த அம்மா சொன்னாங்க, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் அப்படி சொல்வதெல்லாம் எனக்கு என்னவோ அர்த்தம் உள்ளதாக படவில்லை. ஏனென்றால் இறைவனுக்கு இந்த உலகத்திலே அவர் பார்க்க வேண்டிய எவ்வளோ கடமைகள் இருக்கிறது. பெரிய பெரிய காரியங்கள் நிறைய இருக்குது. இந்த உலகத்தில் பூகம்பங்கள் உள்ள இடத்த சரி பண்ணணும், சுனாமி உள்ள இடத்த சரி பண்ணணும், அங்கே மக்கள் கூட்டங்கள், கலவரங்கள், யுத்தங்கள் நடக்கிற இடத்த சரி பண்ணணும். இறைவனுக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ வேலைகள் இருக்குது. நம்முடைய சின்ன சின்ன ஜெபத்தெல்லாம் அவர் கேட்டுட்டு இருப்பாரா என்று அந்த அம்மா சொன்னாங்க. அந்த அவங்க வீட்டில் தான் அந்த கூட்டம் அவங்க குழுவாக கூடி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிலர் சொன்னார்கள், இல்லை ஆண்டவர் நம்முடைய சிறிய ஜெபத்தையும் கேட்பார், நம்முடைய ஜெபத்தையும் அவர் அங்கீகரிப்பார் அப்படி அவர்கள் சிலர் சொன்னார்கள். ஆனால் அந்த அம்மா ஒத்துக்கிடவே இல்லை. இறைவனுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது. இந்த சின்ன வேலையெல்லாம் ஒவ்வொரு நம்முடைய சின்ன சின்ன ஜெபத்துக்கெல்லாம் அவருக்கு ஏது நேரம், அவருக்கு ஏது அவருக்கு அதில் அக்கறை என்று சொல்லி கொண்டிருந்தார். அப்போ திடீர்னு அங்கே ஒரு அழுகை சத்தம் கேட்டது. அந்த அம்மாவுடைய மகன் கதவுல கையை கொடுத்து நச்சிட்டான். நைட்டு அழ ஆரம்பித்தான். அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த அம்மா பதறி போய் ஓடி போனாங்க. ஓடி போய் அவனுடைய காயத்தை சுத்தப்படுத்தி அவனுக்கு டிஞ்சர் போட்டு கையை கட்டி எல்லா வேலையும் செய்து முடித்தாங்க. உடனே எல்லாரும் கேட்டாங்க, பையன் உங்கள் மகனுடைய அழுகை குரல் கேட்ட உடனே உங்களால் இருக்க முடியலையே, கூட்டத்தை விட எழுந்து போய் அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செய்துட்டு தானங்க வந்திருக்கீங்க, ஒரு சிறிய அழுகுரல் உங்களை இங்கே இருக்க விடலை, அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செய்ய வைத்தது. ஒரு சாதாரண உலக பிரகாரமான தாய் நம்முடைய பிள்ளையின் அழுகை குரல் அவளை செயல்பட வைக்குத. அப்போ நம்முடைய ஆண்டவர் சகல இரக்கங்களின் பிதாவாகி அவர் நம்முடைய சின்ன சின்ன விண்ணப்பங்கள் மீது கூட எவ்வளவு கரிசனை உடையவராக இருப்பார் என்று அவங்க சொன்னார்கள். அந்த அம்மாவை அதை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய ஆண்டவர் ஒரு தந்தையை போல தாயை போல நம்மை நாள்தோறும் நடத்தி வந்து கொண்டிருக்கின்ற தெய்வமாக இருக்கின்றபடினாலே முதலாவது நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக அவனை போஷிக்கின்ற ஆண்டவர். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் பின்பகுதி, உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்தவருமான உன் தேவனாய் கர்த்தரை மறவாதே. கண்மலையிலே இருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். கண்மலையிலிருந்து எங்க தண்ணி வருவாங்க? வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஆண்டவர் கண்மலையிலே இருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். பிதாக்கள் அறியாத மன்னாவினாலே, வானத்திலிருந்து பொழிகின்ற மன்னாவினாலே இஸ்ரவேல் மக்களை போஷித்தார். நம்மை போஷிக்கின்ற ஆண்டவரை ஒருபோதும் மறந்துடக்கூடாது. நம்மை நாடோறும் போஷித்து வருகின்றவர், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நம்மை போஷித்து பராமரிக்கின்றவர். மன்னாவினாலே இஸ்ரவேலரை போஷித்தாராம். அதுக்கு முன்னால் அவங்க கேள்விப்பட்டதே கிடையாது. மன்னா என்ற ஒரு உணவுப் பொருள் இருக்கிறது அவங்க கேள்விப்பட்டதே கிடையாது. வனாந்தரத்தில் அவர்கள் பசியினாலே வாடிய பொழுது இந்த மன்னாவை கொடுத்து போஷித்தார். கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். கரிசனையோடு போஷித்த ஆண்டவரை மறவாதிருங்கள், நன்றி செலுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். 128ஆம் சங்கீதத்தில் அந்த உன்னதமான ஆண்டவரை பற்றி, ஆண்டவரை நேசிக்கின்ற பரிசுத்தவானை பற்றி பேசும்போது, கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலை போஷித்து நம்மை நாள்தோறும் பராமரிக்கின்ற ஒரு தெய்வம். ஒருமுறை இங்கிலாந்து தேசத்தில் இருந்து ஒரு குடும்பம் அமெரிக்காவுக்கு கப்பலிலே சென்று கொண்டிருந்தது. அந்த குடும்ப தலைவர் கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தவர். கொஞ்சம் கொஞ்சமாக உழைத்து அவர் பணத்தை சேர்த்தார். சேர்த்து அவருக்கும் அவர் மனைவிக்கும் அவருடைய 2 பிள்ளைகளுக்கும் கப்பலில் போகிறதுக்கு இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவுக்கு ரொம்ப தூரம், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் செல்வதற்கான அந்த கப்பல் டிக்கெட்டுக்கான பணத்தை சேர்த்தார். சேர்த்து அமெரிக்காவுக்கு சென்று அங்கே போய் உழைத்து அந்த வசதியை பெருக்கிக் கொள்ளலாம் என்று அவர் நினைத்தார். நினைத்து அவர் பல ஆண்டுகளாக சேர்த்து கப்பலுக்கு போதுமான டிக்கெட் எடுத்துக்கொண்டார். 4 பேருக்கும் டிக்கெட் எடுத்தாச்சுது. இப்போ கப்பல் பயணம் 15 நாட்களுக்கு மேலே செல்கின்ற கப்பல் பயணம். அதுக்கு தேவையான உணவு ரொட்டி, அதில் ரொட்டிக்கு தேவையான இனிப்பு மற்றும் வெண்ணெய் போன்றவற்றையும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப தூரம் போகிறதுக்கு ரொம்ப நாள் போக வேண்டும் அல்லவா? கஷ்டப்பட்ட குடும்பம், சாதாரண குடும்பம். எனவே இங்கே வீட்டிலேயே ஆகாரம் எல்லாம் அவங்க தயார் பண்ணி அங்கே வைத்து கொண்டு சென்றார்கள்.
கப்பல் பிரயாணம் புறப்பட்டது. முதல் நாளும் அவங்க அந்த ரொட்டி அந்த வெண்ணெய் சாப்பிட்டு கொண்டார்கள் 2-3 நேரமும். 2வது நாளும் அதுவே ஓடிச்சு. 3வது நாளும் அதே ஓடிச்சு. இந்த ரொட்டியும் அந்த பட்டர் அது மட்டும் வச்சு சாப்பிட ஆரம்பித்தான். 3வது நாள் அந்த பையன் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னும் 10 நாள் இதே இந்த வெண்ணெய் ரொட்டியும் சாப்பிட்டா நான் செத்தே போவேன்ப்பா, எனக்கு எப்படியாவது ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னாம. எனக்கு எப்படியாவது ஐஸ்கிரீம் கண்டிப்பாக வேணும், இந்த ரொட்டி இதையும் வச்சுட்டு எனக்கு காலம் தள்ள முடியாது என்று அவன் சண்டை போட ஆரம்பித்தான். நான் அவர்கிட்ட சில நாணயங்கள் இருந்தது, அதில் ஒரு செம்பு நாணயத்தை கொடுத்து வேணா போய் குறைஞ்ச ரேட்டில் இருக்கிற ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிடுன்னு அவனை அனுப்பிவிட்டார். அவன் நேரே போனேன் 1 மணி நேரம் கிட்ட வரல. திரும்பி வந்தவன் அங்கே அப்பாட்ட சொன்னான், நான் 3 ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், நல்ல பிரியாணி விருந்து எல்லாம் நிறைய சாப்பிட்டேன்னு சொன்னான். இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சுது. என்கிட்ட ஒரு செம்பு காசு தானே தந்தேன், குறைஞ்ச ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட சொல்லி அனுப்பினேன், என்ன இல்லாமல் சாப்பிட்டு வந்திருக்கியே. அப்போ அந்த சின்ன பையன் சொன்னான், அப்பா நம்ம கப்பலுக்கு டிக்கெட் எடுத்தோம்ல, அந்த டிக்கெட்லேயே இந்த சாப்பாடு பூரா அடங்கியிருக்குது, கப்பலில் அதுக்குரிய எல்லா சாப்பாடும் நமக்கு ஃப்ரீயாக தந்துடுறாங்கப்பா. அது தெரியாமல் 2 நாள் இந்த ரொட்டியும் காஞ்ச ரொட்டியும் வெண்ணையும் சாப்பிட்டுட்டு கிடந்திருக்கோம் என்று சொன்னான். அன்பானவர்களே, அநேக நேரத்தில் ஆண்டவரை நான் பற்றி கொள்கின்ற பொழுது எல்லா ஆசீர்வாதம் தானாக வந்துடுது. கப்பலில் டிக்கெட் எடுத்த பிறகு அந்த 15 நாள் சாப்பாடும் அங்கே ஃப்ரீ, இலவசமாக கொடுக்கப்படுது. இவங்க அது தெரியாமல் அந்த காஞ்ச ரொட்டியை சாப்பிட்டு இருந்தாங்க. நம்முடைய ஆண்டவரை நான் பற்றி கொள்கின்ற பொழுது எல்லாவற்றையும் அவர் தருகிறார். தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை நீதியும் தேடுகின்ற பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உணவு, உடை, உறைவிடம் அனைத்து காரியங்களையும் தந்து நம்ம போஷிக்கின்ற ஆண்டவர். போஷிக்கின்ற ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக நம்மை நடத்தி வந்த ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். 2வதாக நம்மை போஷித்து வருகின்ற ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். 3வதாக நம்மை பாதுகாத்து வருகிறவர். இந்த 15ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியமான பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவர் அப்படின்னு சொல்றார்.